நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு நமக்கு பாடி மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பாடி சுற்றளவு போக மீதி இருக்கிற ஏரியாவில் எப்படி வந்து கவர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டார் நெக். ஓகேங்களா? டிசைன் அதாவது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிச்சா ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நான் ஒர்க்கு டிசைன் வந்து எப்படி வைக்கணும், அதை எப்படி வந்துட்டு வச்சா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டார் நெக்கு, பேக் வந்துட்டு போட் நெக்கு மாதிரி வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம வந்து எப்பயுமே பைப்பிங்க்குனா கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ இது கொஞ்சம் தள்ளி இந்த நெஞ்சுப்பட்டியை வந்து கொஞ்சம் தள்ளியே வந்து என்ன பண்ணிக்கோங்க, வச்சுருங்க. இந்த தையல் இங்கே நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு தையல் வந்துட்டு மேலே அமுக்கு தையல் போட்டிருப்போம். அதுக்கும் கொஞ்சம் தள்ளி வந்து இந்த துணியை வச்சுக்கோங்க. ரொம்ப ஒட்டி வைக்காதீங்க, அது மேலேயே தையல் போடுங்க. உங்களுக்கு தான் நம்ம த்ரெட்டு வச்சு பைப்பிங் வச்சோன்னா எப்படி வரும் அதே மாதிரியே வரும். இந்த பீஸ் எப்பயுமே வந்துட்டு இப்படி பின்னாடி விட்டுருங்க, அதாவது ஷோல்டர் பீஸை. நல்லா கவனமாக பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி வந்துட்டு அதை ஃபிட் பண்ணுறது, சுருக்கம் இல்லாமல் எப்படி வைக்கிறது, நீட் ஃபினிஷிங்காக எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன மாதிரி வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். அதே மாதிரி பஃப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பஃப் வைக்கிறது வந்து மெஷர்மெண்ட் இது பண்ணி சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இது எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இருக்கிற இதில் வந்து நம்ம பஃப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸோடு வந்து டிப்ஸும் சேர்ந்து வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நாளைக்கு பிகினர்ஸுக்கான கிளாஸஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எப்படி வந்து கட்டிங் போடுறோம், அதாவது குழந்தைங்களுக்கான பாவாடை சட்டை எப்படி வந்து கட்டிங் போடுறது, எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. கிராஸ் பீஸ் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வைக்காதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, இவ்வளோதான் வரும் பைப்பிங். பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் துணி இல்லாமல் தனியாக மெட்டீரியல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எதனாலனா டிசைன் வந்து பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் வைக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இது பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு அந்த டிசைனையும் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்து அதை ஜாயின் பண்ணுற அந்த ஸ்லீவை வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், அந்த பஃபை வந்து எப்படி வந்து ஸ்லீவில் ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் நான் எடுத்தேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸோடு வந்து சொல்கிறேன். வித் மெஷர்மெண்ட்டோடு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம த்ரெட்டு வச்ச மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசுறு வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்க ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் மெயினான அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயினாக இருக்கிற இதை மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுங்க, ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும்.